ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட Realme Buds Q2 Neo earbuds தான் இருக்கு. நம்ம சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Realme Buds Q2 வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸோட ஒரு சின்ன டவுன்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த இயர்பட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 2500 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 தான். சப்போஸ் என்ன மாதிரி நீங்கள் வந்து இதை ஃபர்ஸ்ட் சேலில் வாங்கியிருந்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 1300 தான். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 20 hour லாங் லாஸ்டிங் பேட்டரி, அப்புறம் 10mm லார்ஜ் பேஸ் பூஸ்ட் டிரைவர், அப்புறம் 10 minutes சார்ஜ் பண்ணால் 120 minutes வரைக்கும் ப்ளே பேக்குன்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 88 milliseconds சூப்பர் லோ லேட்டன்சி, அப்புறம் இன்ஸ்டன்ட் கனெக்ஷன், அப்புறம் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ்னு வந்து போட்டிருக்காங்க. சரி, இப்போ இதோட சீலை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு சீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் கட் பண்ண போது நம்ம இதை ஈஸியாக வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை கட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே Realme Buds Q2 மாதிரி தான் இங்கேயுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 2 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது, பிளாக் அப்புறம் ப்ளூ. நம்ம பிளாக் ஆல்ரெடி கவர் பண்ணனால நான் இந்த வாட்டி ப்ளூ வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கலர் எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் வந்து எடுத்தோடனே கொடுத்துட்டாங்க. டைப் சியா. சேட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ USB கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவில் பேசலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு யூசர் மேனுவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை வந்து ஒரு நாள் நல்லா யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் இந்த இயர்பட்ஸோட டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஞ்சஸோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே ஆகாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ USB போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு LED லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LED லைட் இண்டிகேட்டர் வந்து கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னன்னா, இந்த இயர்பட்ஸும் கேஸும் கனெக்ட் பண்ணுற மேக்னெட் பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா கீழேயே விழாது. ஸோ அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ நம்ம இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் டச் கண்ட்ரோல் ஏரியாவில். ஸோ ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. Realme என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து கெலிடியோஸ்கோப் டிசைன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குது. Realme Buds Q2ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் நமக்கு வந்து இந்த கெலிடியோஸ்கோப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, பரவாயில்ல. Realmeயும் நல்லா இனோவேட்டிவாக நல்லா பண்ணுறாங்க. அப்புறம் இயர்பட்ஸோட ஃபிட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டில் எனக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை. டிஃபால்ட்டாக இவங்க கொடுத்த மீடியம் இயர் டிப்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பக்காவாக ஃபிட் ஆயிடுச்சு. Realme Buds Q2 மாதிரி எதுவுமே பிரச்சனை பண்ணல. டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா இங்கே Realme வந்து சூப்பரான டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் வர மோஸ்ட் ஆஃப் தி இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இதோட டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் Realme கிட்ட இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, Realme நமக்கு வந்து சிங்கிள் டேப் ஃபங்க்ஷன் வந்து தரவே இல்லை. நமக்கு வந்து டபுள் டேப், ட்ரிபிள் டேப் இல்லை டச் அண்ட் ஹோல்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேப் ஏன் தெரியலனா, நம்ம யூஸ் பண்ணிருக்கும் போது சில டைம்ஸ் வந்து ஆக்சிடென்டலாக அந்த சிங்கிள் டேப் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது தராது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ கைஸ், இப்போ நம்ம இதோட டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம பார்க்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டச் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்கல. அது நம்ம வந்து ஆப்பில் தான் நம்மளாவே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக கொடுத்ததோட டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், லெஃப்ட் இயர்பட், ரைட் இயர்பட் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் டச் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டுக்கு தனியாக, ரைட்டுக்கு தனியாக இல்லை. அதனால வந்து நம்ம இப்போ ஒன்று மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம வந்து டபுள் டேப் பண்ணணும். டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து பாஸ் ஆயிரும். அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம வந்து ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா சாங் வந்து ஃபார்வர்ட் ட்ராக்குக்கு போகும். லெஃப்ட்டுக்கும் ஆக்சுவலி அதே தான். நம்ம வந்து லெஃப்ட்டுக்கு வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம பண்ணணும்னா நம்ம வந்து ஆப்பில் தான் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதே டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கால்ஸ் அப்போயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா கால்ஸ் வந்து ஆன்சர் பண்ணும், இல்லைனா வந்து என் கால் பண்ணும். சப்போஸ் நம்ம வந்து காலை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா அந்த கால்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அப்புறம் 2 இயர்பட்ஸை நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து சைமல்டேனியஸாக டச் பண்ணோம்னா கேமிங் மோடு வந்து ஆன் ஆகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கேமிங் மோடு வந்து ஆஃப் ஆகும்.
ஸோ இங்கே பாருங்கள் ஆஃப் ஆயிடுச்சு. கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பேர் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5 இருக்குது. ஆனால் ரியல்மி பட்ஸ் Q2 அளவு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பேர் ஆகலை. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் 5.2 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது அந்தளவு ஃபாஸ்ட்டாக பேர் ஆகலைனாலுமே இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே பேர் ஆயிடுச்சு. மற்ற இயர்பட்ஸ் மாதிரி பேர் ஆச்சு. இந்த இயர்பட்ஸோட யூனிக் செல்லிங் பாயிண்டே பார்த்தீங்கன்னா அதோட லேட்டன்சி ரேட் தான். ஸோ இதோட லேட்டன்சி ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 88 மில்லி செகண்ட்ஸ் தான். நமக்கு ரியல்மி பட்ஸ் Q2ல இருக்க சேம் லேட்டன்சி ரேட் தான் இதுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நான் வீடியோஸ் பார்க்கும்போது சுத்தமாக எந்தவித லேட்டன்சி டிலேஸுமே ஃபேஸ் பண்ணல. கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா நான் எந்தவித லேட்டன்சி டிலேஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு கேமிங் கோர்ஸோ ஒரு ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX4 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இயர்பட்ஸ் வந்து ஓரளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து பேட்டரி லைஃப்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ். அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். இது ஓகே, இது பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டரி லைஃப் தான். என்ன இவங்க சார்ஜிங்க்கு வந்து மைக்ரோ USB போர்ட் தான் வந்து இன்னுமே யூஸ் பண்ணுறாங்க. Type-C போர்ட் யூஸ் பண்ணி தான் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இன்னும் கம்மி பட்ஜெட்டில் அண்டர் 1000 ருபீஸ்க்கே நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இப்போ வந்து Type-C போர்ட் வந்து சார்ஜிங்க்கு தராங்க. ஆனால் ரியல்மி வந்து ஏன் இன்னுமே மைக்ரோ USB போர்ட் இந்த மாடலுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுலையுமே நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. மைக்ரோ USB போர்ட் யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 120 மினிட்ஸ் வரைக்குமே மியூசிக் ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அடுத்து கால் குவாலிட்டி ஒரு மைக்ரோஃபோன் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா ரியல்மி இங்கே வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நெக் பேண்ட் அளவோ இல்லை ஒரு வயர்டு இயர்ஃபோன் அளவோ நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதோட கால் குவாலிட்டி வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ கைஸ் இந்த ஆடியோ நான் வந்து ரியல்மி பட்ஸ் Q2 நியோல இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இதோட ஆடியோ எப்படி இருக்கு, அப்புறம் இந்த ஆடியோ வந்து கால் குவாலிட்டிக்கு வந்து ஓகேவா செட் ஆகுமாங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ கைஸ் இப்போ இந்த ரியல்மி லிங்க் ஆப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணி இயர்பட்ஸ் ரெண்டுமே தனியாக எடுக்கணும். அப்போ தான் இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு வந்து பார்த்துக்கலாம். லெஃப்ட் இயர்பட்டுக்கும் சரி, ரைட் இயர்பட்டுக்கும் சரி. அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் கேமிங் மோட் வேணும்னா நம்ம வந்து ஆப்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டன் கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டச் அண்ட் ஹோல்டு வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃபில் வந்து இருக்குது. ஸோ லெஃப்ட்டுக்கும் நம்ம வந்து தனியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ரைட்டுக்கும் தனியாக நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஆப்ஷன் தான் இது. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தாலுமே இந்த ஆப்பில் நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா ரியல்மி இங்கே வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10mm டிரைவர்ஸ் கொடுத்தனால அதோட பேஸ் வந்து நல்லா இருந்துச்சு. பேஸ் நல்லா இருந்தாலுமே மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸும் ட்ரெபிளும் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே டியூன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ரியல்மி லிங்க் ஆப்பில் வந்து பேஸ் பூஸ்ட் ப்ளஸ்க்கு வந்து அந்த மோட் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட பேஸ் வந்து இன்னுமே வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அப்புறம் அதோட சவுண்ட் செப்பரேஷனுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. வோக்கல்ஸ் நல்லா கிளியராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக இருக்குது. எந்தவித மேஜர் கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. மெயினாக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட லேட்டன்சி ரேட் தான். லேட்டன்சி ரேட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த செக்மெண்ட்டில் இந்த இயர்பட்ஸில் தான் வந்து லேட்டன்சி ரேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. 1600 ருபீஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 1600 ருபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரியல்மி கொஞ்சம் அக்ரெசிவாக ஃபர்ஸ்ட் சேலில் வந்து 1300 ப்ரைஸ் பண்ண மாதிரி இதோட ரெகுலர் ப்ரைஸே 1300 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த இயர்பட்ஸ் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.